பயந்த மனுஷன். இவர் என்ன பண்றாரு தெரியுமா? அந்த வசனம் ரெண்டு வாசிக்க 2. தேவ பக்தி உள்ளவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்வானா. யார் இவரு? ஒரு புறஜாதிய மனுஷன், தேவனுக்கு பயந்த மனுஷன். நிறைய கிட்ட அவர்கிட்ட பெரிய ஐஸ்வர்யவான். இவர் என்ன பண்றாருன்னா அந்த நாட்டிலே கூட, அந்த ஊர்ல கூட அநேகருக்கு தானா தர்மங்களை செய்யறாரா. எங்க பணம் இருந்தா ஒழுங்க பேங்க்ல போட்டிருக்க வேண்டியதானே, எதுக்கு எல்லாரும் கொடுக்குறீங்க சொல்லியிருப்பாங்க மனைவி கண்டிப்பா. அவர் சொல்றாரு, கொடுக்கறது ஒரு சந்தோஷம். அல்லேலூயா, அது ஒரு சந்தோஷம். இப்படி தானா தர்மங்களை பண்ணும் போது என்ன ஆச்சு? அங்க அடுத்தது அங்க யாரு வராங்க? பகலிலே ஏறக்குரிய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் அங்க வந்திருக்காரு. எங்க வந்திருக்காரு? அந்த நாட்டிலே இவரை காட்டிலும் பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, பக்திமானுங்க. ஆசாரியனும் லேவியனும் வேத பாரகரும் பாஸ்டர் எல்லாம் அங்க இருக்காங்க, அந்த ஊர்ல இருக்காங்க. எந்த வீட்டுக்குமே போல தேவதூதன் போல. இவர் யாரு? ஒரு சாதாரண ஒரு புறஜாதிய மனுஷன். இவரு வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. இப்ப தேவதூதன் சொல்றாரு, கொர்நேலியுவே, நீ செய்கிற தானா தர்மங்கள் எல்லாம் இப்ப எங்க வந்திருக்கு? பரலோகத்திலே வந்திருக்கு. எங்க வந்திருக்கு? இப்ப பரலோகம் வந்திருக்கு. இங்க இருக்கிற யாருமே பார்க்கல நீ செய்யறது. யார் பார்த்திருக்காங்க? மேல ஆண்டவர் பார்க்கிறாரு. நீ செய்யற தானா தர்மங்கள் எல்லாம் கூட ஆண்டவர் பார்க்கிறாரு. பாத்தீங்களா? நம்ம செய்யற நன்மைகள் மனுஷங்க தெரியாம இருக்கலாம், மனுஷங்க மறந்து போலாம். மனுஷன் எப்பவுமே நன்றி உள்ளவன் இல்லாதவன் தான். நன்மை பெறுவான், நாளைக்கு யாருன்னு கேட்பான், என்ன பெருசா பண்ணான்னு கேட்பான், அதான் மனுஷன். ஆனா தேவன் அப்படி கிடையாது. நம்ம செய்யற தானா தர்மங்கள் நன்மைகள் கண்டிப்பா எங்க போமா நம்மளையும் காப்பாத்தும், நம்ம பிள்ளைகளையும் காப்பாத்தும், அவங்க குடும்பங்களை. நம்ம செய்யற நன்மை எங்க, நம்ம செய்ய புண்ணியம் சொல்லுவாங்களே, நம்ம செய்யற புண்ணியம் எங்கேயும் போகாதுங்க, நம்மளையும் காப்பாத்தும், நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை கூட என்ன பண்ணுமா காப்பாற்றும். ஒரு லீதியாலை போல இருப்போம், ஒரு கொர்நேலியை போல இருப்போம். வந்தானே வாலிபன் தலைவன், தரமாட்டேன் உன்னை சாவச்சான் தரமாட்டேன், சாவச்சான் தரமாட்டேன், சத்து பரவாயில்ல தரமாட்டேன், என்னவாலும் தரமாட்டேன். சில பேர் இருப்பாங்க பாருங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க. எச்சிக்கையில என்ன பண்ண மாட்டாங்க சில பேர், அதுல கூட சாப்பாடு விடுமா போயிட்டு, அது கூட அவன் பண்ண மாட்டாங்க சில பேர். அப்படி இல்லாம தாராளமா இருப்போம். மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்ம வைப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எண்ணிக்கலாமா? என்ன கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே. என்ன கொடுப்பேன்? மேய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. மேய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கும் நல்ல மேய்ப்பனுக்கு, புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கும் நல்ல மேய்ப்பனுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே. என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே. என்ன கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே. ஆண்டவரே, ஒரு பக்தன் சொல்லும் போது என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு? என்கிட்ட பணம் இல்லையே சொல்றான். நான் மேய்ப்பனா இருந்த ஆட்டுக்குட்டி கொடுப்பேன், நேசப்பாக்கின் ஆட்டுக்குட்டியே குடிப்பேன்னு சொல்றாரு. நான் தூதனா இருந்தா ஒரு எக்காலம் ஊதி ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் வாசித்தோம், லீதியாளுடைய இதயத்தை கர்த்தர் திறந்தார். இந்த வார்த்தைகள் கேட்கும்படி, அந்த வார்த்தைகள் கிரீச்சியும்படியாக அவள் குடும்பத்தார் தேவனுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே, இன்றைக்கு இதை வீடியோ மூலமாய் பார்க்கிறதான கேட்கிற ஒவ்வொருவரும் உள்ளங்கள்ல கூட ஆண்டவரே நீங்க பேசுங்க, வார்த்தையினால் பேசுங்கப்பா. அவனுடைய இதயத்துல என்ன இருக்கு உங்களுக்கு தெரியும். அந்த இதயத்தின் மன வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஒரு கொர்நேலியை போல எங்க வாழ்க்கையில கூட தானா தர்மங்கள் எல்லாம் பரலோகத்திலே தேவனை பார்க்கறீங்க.